வாழ்வோம் வாழ்விப்போம். எண்ணங்களை பாருங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட இந்த மாதிரி தவறான சிந்தனைகள் உடைச்சிடும். நிறைய பேருக்கு அது தெரியாது. உங்களுக்குரிய பாக்கியம் இருக்கும். உங்க எண்ணம் தப்புனா மாறிடும். அதனாலதான் நல்ல சிந்தனை வேணும். தப்பா நினைக்காதீங்க. அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்ல காரணம் நம்ம பலனை நம்ம அனுபவிக்க முடியாமல் ஆயிடும். நிறைய இழப்புகள்லாம் அப்படி இருக்கு. போச்சு, அங்க போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றதுக்கு? இப்ப நம்ம அது தரை வெடிச்சலா இருக்குதுன்னாங்க. இன்னைக்கு நைட்டு பாருங்க, நீங்க அதோட மறைஞ்சு போயிடும். நீங்க ஏதாவது கொஞ்சம் மண் வாங்கி சிமெண்ட் போட்டு பூசிடுங்க, அவ்வளவுதான். எங்க பாட்டி பார்த்துட்டு சொல்றான், உங்க வீட்லயும் தானே தாண்டி போச்சு, நீங்க ஒண்ணும் கீரை எல்லாம் இல்ல, ஒண்ணும் இல்ல, தர அப்படித்தானே இருக்கு. அப்ப நாங்க ஏன் எல்லாம் பூசணம் எடுக்கணும்? நீங்க உடைச்சீங்கம்மா, தரையை நீங்க உடைக்கல செய்றீங்க. அதுவா வெடிச்சுன்னா அது போயிட்டே இருக்கும், ஒண்ணும் பண்ணாது. அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்குங்க, அது சாதாரணம் அல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்ப அவங்க அது உடஞ்சு போயிடுச்சு, பூசிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியுது, இது அவங்க வீட்டுக்கு ஒரு 4-5 வீடு தாண்டி முன்னாடி அங்க ஒரு வேப்ப மரம் நிக்குது. அந்த வேம்பு மரம் உள்ள வீட்டுக்கு திண்ணையில இது போய் இருக்கும். என்ன இருக்குதுன்னா, ஒரு தங்க, இந்த சின்ன குடம் மாதிரி, தங்க குடம் மாதிரி இருக்கு. அங்க அந்த மூடி வீடு எல்லாம் இல்ல, கரை வேண்டிய நேரடியாகவே இருக்கு. நான் பாக்குறேன், தெரியுது எனக்கு காட்சியில. பாத்தீங்கன்னா அது அப்படியே திணையில இருக்குது. கொஞ்ச நேரம் கிட்ட உடனே அந்த வீட்டுக்காரரு நைட்டு ஒரு 1-2 மணி இருக்கும், கதவை திறந்து யூரின் பாஸ் பண்றதுக்காக வீட்டை விட்டு வெளியில வர்றாரு. வெளியில அந்த செவர் ஓரமா போய் நின்று அவர் யூரின் பாஸ் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்குள்ள ஏறும்போது பாக்குறாரு, திண்ணையில ஒரு அப்படியே டாய்லெட் மாதிரி இருக்குது. இத பாக்குறாரு. போய் அந்த செம்பு குடத்தை எடுத்து அங்க எங்க பாக்குறாரு, யாரும் இல்ல. நேரம் பொத்திட்டு உள்ள கொண்டு போயிட்டார். கொண்டு போய் உள்ள பார்த்தா உள்ள காயின்ஸ். என்ன பண்றாரு, அவங்க வீட்டுல பரன்ல கொண்டு இத வச்சு மூடி வச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டார். ஏணி வச்சு ஏறி வச்சு, யாருக்கும் தெரியாது, வீட்டுல யாருக்கும் தெரியாது, வந்துட்டார். யாருக்கும் தெரியாது. நான் இதெல்லாம் நைட்டு பார்த்தாச்சு. காலையில சைக்கிள் எடுத்துட்டு ஒரு 7-8 மணி நேரம் அவர் வீட்டுக்கிட்ட போனேன். அவரு இந்த வேப்ப மரம் குச்சியை வச்சு பல்ல தேய்ச்சி நிக்கிறார் 8 மணி போல. என்ன பார்த்தாரு, அப்படியே நல்லா இருக்கீங்களான்னு. என்ன விஷயம் திடீர்னு கேக்குறேன். ரொம்ப வசதி ஆயிட்டீங்க போல் இருக்குது. சொன்னா அவருக்கு என்ன ஆயிட்டு, என்ன வசதி ஆயிட்டேன், அப்படிதான் இருக்கிறேன். ஏன்னா அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்குது, திருமணம் பண்ண உடைய வயதுல, வசதி இல்ல. அவர் என்ன வேலை பாக்குறாரு, அந்த பலூன் வைக்கிற வேலை பாக்குறாரு. இந்த குச்சி மாதிரி வச்சு அதுல பலூன் எல்லாம் தொங்க போட்டிருக்கோம். தெரிஞ்சதுவா கிளிங்க அடிச்சுட்டு விட்டு தூக்கக்கூடிய அந்த வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியது. என்ன போய் பணக்காரன் ஆயிட்டுன்னு எப்படிடா சொல்றேன். அதான் எடுத்துக்கொண்டு உள்ள வச்சுட்டீங்க இல்லையா, அப்புறம் என்ன இந்த மேல் விளையாட வேண்டியது தானே. என்ன விஷயம் ஒண்ணும் தெரியாத மாதிரி என்கிட்ட. நான் அவரை மாமா தான் சொன்னேன். மாமா, பொய் சொல்லக்கூடாது மாமா, பொய் சொன்னா ஒண்ணுமே ஆகாது. அது என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. செம்பு தூக்கி கொண்டு போனீங்க. என்ன செம்பு, யாருக்கு தெரியும், என்ன கேக்குற. நேத்து நைட்டு அப்படியே சொன்னேன். வீட்டுல இருந்து அணியம் போட்டிருந்தீங்க, வேட்டி விட்டுருந்தீங்க, இறங்கி அப்படியே ஒண்ணுக்கு போனீங்க. அந்த இடத்தையும் காட்டி இங்க நின்னுகிட்டே செவுர்ல அடிச்சீங்க. அப்புறம் திரும்பி படியால வரும்போது திண்ணையில பார்த்து அப்படி அவன் ஒண்ணு இல்லைன்னா ஏன் வாய்ப்புத்த சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இந்த மனிதனுடைய வாழ்க்கை. இல்ல நம்மளே நம்மள அழிச்சிட்டு இருக்கிறோம் பொய் சொல்லி. தெரியல நிறைய வருது. புரியுதா உங்களுக்கு? அவரு புரிஞ்சுக்கிட்டார், எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு. நீ எங்கடா இருந்து பார்த்த இதெல்லாம், நீ இது யாருமே இல்லையே நைட்ல 2:30 மணிக்கு, யாரும் இல்லைன்னு பார்க்கத்தானே செய்தேன்.
நான் மட்டும் தான் வெளியில வந்துட்டு போனேன். நீங்க தான் போனீங்க. நான் தான் சொல்றேன் இல்லையா, சொன்ன உண்மை தானே. இப்ப நான் வெளியிலனாலும் நான் பார்த்தேன்னு சொல்லலாம். இப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? வீட்டுல கொண்டு போய் உங்க 2வது ரூம்ல மேல பறந்து இருக்குது. ஏணி எடுத்து வச்சு ஏறி அங்க ஒரு கருப்பு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள இத போட்டு துணியெல்லாம் வச்சு அப்படி அழுத்தி மூடி வச்சுட்டு இறங்கி வந்தீங்களா என்ன? ஷாக் ஆயிட்டார். நான் சைக்கிள் இருந்துகிட்டே பேசிட்டு இருந்தேன். உடனே கையை பிடிச்சு இழுத்து சைக்கிள் விட்டு இறங்க வச்சு நேர வீட்டுக்குள்ள கூட்டு போய், தம்பி உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? எங்க வீட்டுக்கு வந்ததுங்க. எங்க வீட்டுக்கு வந்த புதையல் இருக்கு. அப்புறம் எங்க வீட்லயும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு எங்க பாட்டி வீட்டுக்கு போச்சுது. அவருக்கு தெரியும் எங்க பாட்டி வீடுலாம். அங்கேயும் எங்க சித்தி தப்பு பண்ணிட்டாங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சுதான் இப்ப இங்க வந்திருக்கு. அப்படியா? ஆமா. யார்கிட்டையும் சொல்லாத தம்பி. ரொம்ப கஷ்டப்படுறேன். இது உங்களுக்குன்னு உள்ளதுங்க. உங்களுக்குன்னு வந்தது உங்களுக்கு உள்ளது. அது நீங்க அனுபவிச்சுதான் ஆகும். இது இப்ப உள்ளது இல்ல. பூர்வ ஜென்மம் பல. உங்க பொண்ணுகளை நல்ல திருமணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்குள்ள வாய்ப்பு தான் வந்திருக்கு. நீங்க இதை வச்சு பழச்சுக்கீங்க. ஆனா யார்கிட்டையும் இப்படி நான் புதையல் மாதிரி எடுத்தேன்லாம் சொல்லாதீங்க. பயன்படுத்துங்க. உங்களுக்கு உள்ளதுதான். அவருக்கு அப்படியே கண்ணில் உனக்கு என்ன வேணும் சொல்லு. உனக்கு என்ன தரணும்னா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஆளை விட்டா போதும். நீ நாளைக்கு எல்லாத்தையும் சொல்லி தெரிய மாட்டியான்னா யார்கிட்டையும் சொல்ல. நீங்க அதுக்குள்ள வாழ்ந்துருவீங்க. நான் சொல்லி என்ன சொல்லல என்ன உங்களை பாதிக்காது. நீங்க இதை எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை எடுத்து அவர் என்ன பண்ணார், ஒரு வேன் வாங்கினாரு. வேன் வாங்கி இந்த துணிகள் எல்லாம் வச்சு விற்கிறதுக்கு நிறைய பேர் வேலைக்கு வச்சாரு. 2-3 வேன் வச்சு ஒவ்வொரு ஊரா போய் துணிகள் விற்கிற வியாபாரம் அது பண்ணாரு. வீடை நல்ல பெருசா கட்டினாரு. 2-3 வீடு வாங்கினாரு. பொண்ணை கட்டி கொடுத்தாரு. லைஃப் எங்கேயோ போயிடுச்சு. இல்லையா, யாருக்கு அமையணுங்கிறது தான். புரியுதுங்களா? அப்போ நாம என்ன பண்ணணும்னா, பொறுமையா உண்மையா இயல்பாக இருந்தோம்னா நமக்கு உள்ளது கிடைக்கும். இங்க இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்கும் நடக்காதுங்கிறது நமக்கு தெரியல. ஆனா நடக்கிறது தான் அதான் நான் சொல்லுவோம். ஞானம் பயணம்னு சொல்லி நம்ம போனாலுமே நமக்கு என்ன கிடைக்கணுங்கிறது எழுதி இருக்கிறது. அதுதான் நடக்கும் இல்லையா? அப்ப நாம உண்மையாக இருந்தால் அதை நம்ம அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அது நமக்கு கிடைக்காம போகும். பலன் அனுபவிக்க முடியாது. அப்ப ஞான பயணத்துல நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்க வேண்டும்.